ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஆலூர் மட்டர் கறி தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு பட்டாணியை வச்சு நம்ம ஒரு குருமா செய்ய போகிறோங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு மேலே ஒரு பேனை வச்சுக்கலாம். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கந்தோம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கந்தோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பட்டாணி நல்லா வதங்கந்தோம். நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பீஸாக வர மாதிரி போட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி பூரிக்கின்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி விட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான டேஸ்ட்டில் சப்பாத்திக்கு பூரிக்கு சைடிஷ் ரெடி ஆகிடும். ஆலு மட்டர் கறி ரெடி ஆகிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சமையல் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.